ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ் கோட் ஸ்கூல். இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு இன்னர் காம்பனண்ட்லேருந்து டேட்டாவை நம்ம எப்படி அவுட்டர் காம்பனண்ட்டுக்கு பாஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஆங்குலர் கிராஷ் கோர்ஸோட ஒன் ஆஃப் த வீடியோ. பட் இந்த வீடியோவை நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் வாட்ச் பண்ணலாம். கோர்ஸ் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த கோர்ஸில் இந்த ஒரு லேண்டிங் பேஜை எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம லைனாக பார்த்துட்டு இருக்கோம். இதில் போன வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் ஷோவை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் இந்த ஸ்லைட் ஷோவில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டை இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அதோட பேரண்ட்டில் இந்த மாதிரி டேட்டா சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னர் காம்பனண்ட்லேருந்து அவுட்டர் காம்பனண்ட்டுக்கு டேட்டாவை நம்ம எப்படி பாஸ் பண்ணுறது, இந்த கிளிக் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேலே இந்த மாதிரி ஒரு பாப்அப் காம்பனண்ட் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். இந்த பாப்அப் காம்பனண்ட் டிசைன் பண்ணும்போதும் நம்ம எப்படி டேட்டாவை இன்னர் காம்பனண்ட்லேருந்து அவுட்டர் காம்பனண்ட்டுக்கு பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த கோர்ஸில் நம்ம பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் இங்கே பார்க்குற எல்லா காம்பனண்ட்ஸுமே இதில் இருக்கிற ஒவ்வொரு மெனு பேஜஸ், அதில் ஹோம் பேஜோட காம்பனண்ட் தான் இந்த ஹோம் காம்பனண்ட். இதுக்குள்ளே ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனி காம்பனண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் இருக்குது. அந்த கோர்சஸ் தான் நீங்கள் இங்கே பார்க்குற இந்த கோர்சஸ். இனி இந்த காம்பனண்ட்டுக்குள்ளே தான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸ்லைடருக்கான ஒரு காம்பனண்ட் தனியாக க்ரியேட் பண்ணி அந்த காம்பனண்ட்டை கால் பண்ணி விட்டுருந்தோம். ஸோ தட் நம்ம ஸ்லைடர் இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரன் பண்ணிடுவோம். npm ரன் ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் npm ரன் ஸ்டார்ட்டுக்காக டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறேன். ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தோம்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ண ஸ்லைட் ஷோ இந்த இருக்குது. ஓகே, இந்த கோர்சஸ்க்கு கீழே நம்ம டிஸ்பிளே பண்ணுற இந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்லைட் ஷோக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற இந்த கேட்டகரி நேம்ஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒரு JSON ஃபைலில் இருந்தால் வருது. அந்த JSON ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட ஆசெட்ஸ் ஃபோல்டரில் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தோம்னா ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் தனி ஆப்ஜெக்ட் இருக்குது. அதில் ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் இந்த மாதிரி கேட்டகரின்னு சொல்லிட்டு நேம் இருக்குது. இந்த கேட்டகரி நேமை தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்கே லூப் பண்ணி இந்த ஸ்லைட் ஷோவை டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட் அப்படி கிளிக் பண்ணும்போது அந்த கேட்டகரி நேமை நம்ம வெளியில் எமிட் பண்ண போகிறோம். சைல்டு காம்பனண்ட்லேருந்து இது ஒரு சைல்டு காம்பனண்ட், அதுலேருந்து பேரண்ட்டுக்கு அந்த கேட்டகரி நேமை எமிட் பண்ண போகிறோம். அந்த கேட்டகரி நேமை பேரண்ட் கேப்சர் பண்ணி அந்த கேட்டகரியில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் நம்ம இந்த ஜேசன்லேருந்து ஃபில்டர் பண்ணி அதை மட்டும் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ தட் எந்த கேட்டகரியை கிளிக் பண்ணுறாங்களோ அந்த கேட்டகரியோட கோர்சஸ் மட்டும்தான் கீழே லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகே, இந்த ஜேசன் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த டெர்மினலில் நம்ம இமேஜ் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேர்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்மளோட ஸ்லைடர் இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்லைடர் காம்பனண்ட்குள்ளே போயிட்டு இதோட காம்பனண்ட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த காம்பனண்ட் இருந்தால் டேட்டாவை நம்ம வெளியில் பாஸ் பண்ண போகிறோம். யாருக்கு பாஸ் பண்ண போகிறோம்னா இதோட பேரண்ட் காம்பனண்ட். இதோட பேரண்ட் காம்பனண்ட் யாருன்னா இந்த கோர்சஸ் அப்படின்ற காம்பனண்ட் தான். ஸோ அதோட டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலையும் நான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்லைடரோட HTML ஃபைலும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த 3 ஃபைலையும் இப்போ நம்ம ஓப்பனில் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்லைடரோட HTML ஃபைல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த லெஃப்ட்டில் நேவிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன், ரைட்டில் நேவிகேட் பண்ணுறதுக்கு பட்டன், நடுவில் ஒரு டிவ்க்குள்ளே ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் தான் ஒவ்வொரு எல்லை எலமெண்ட்ஸையும் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தோம்னா லெஃப்ட்டுக்கான பட்டன் இங்கே இருக்குது, ரைட்டுக்கான பட்டன் இங்கே இருக்குது, நடுவில் ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே எல்லை எலமெண்ட்ஸை நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு தான் நம்ம லூப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு எல்லை எலமெண்ட்டை கிளிக் பண்ணும்போது ஈவெண்ட்டை வெளியில் எமிட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதை பண்ணுறதுக்காக இதோட காம்பனண்ட் ஃபைல் போயிடலாம். காம்பனண்ட் ஃபைல் போயிட்டு இங்கே பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம இன்புட் வச்சுருக்கோம் இல்லையா, இதே மாதிரி நம்ம ஒரு அவுட்புட் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணுவோம். ஓகே, அவுட்புட் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஆன் செலக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட டேட்டா டைப் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஈவெண்ட் எமிட்டராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஈவெண்ட் எமிட்டருக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் ஒரு நியூ ஈவெண்ட் எமிட்டர் அந்த மாதிரி இப்படி கொடுத்துக்கிறேன். இனி நம்ம என்ன ஈவெண்ட்டை வெளியில் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரிங்கை தான் நம்ம வெளியில் பாஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ என்ன டைப் ஆஃப் ஈவெண்ட்டை நம்ம எமிட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அதையும் நான் இங்கே டிஃபைன் பண்ணிடுறேன், ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இங்கேயும் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஆங்குலருக்கு நம்ம என்ன இன்ஃபார்ம் பண்ணுறோம் இது மூலமாக அப்படின்னா இந்த ஆன் செலக்ட் மூலமாக நம்ம ஒரு ஈவெண்ட்டை எமிட் பண்ணுறோம் அப்படின்னா அது எமிட் பண்ணுற டேட்டா ஒரு ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்கும் அப்படின்றது தான் மீனிங். ஓகே, இனி என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஒரு அவுட்புட் டெக்கரேட்டர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ மேலே எப்படி இன்புட்டுக்கு டெக்கரேட்டர் கொடுத்தோமோ அதே மாதிரி அவுட்புட்டுக்கு ஒரு டெக்கரேட்டர் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதோட பேரண்ட் காம்பனண்ட் இருக்கு இல்லையா, பேரண்ட் காம்பனண்ட்டில் நம்ம இதை என்ன நேமில் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு கொடுக்கணும். இங்கே நான் செலக்ட்னு கொடுத்துக்கிறேன். இதுவும் சேம் நேமில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது இந்த கோடுக்குள்ளே நீங்கள் என்ன நேமில் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்றது, இதோட பேரண்ட் காம்பனண்ட்டில் நீங்கள் என்னவா ரெஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்றது. ஓகே, இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட HTML ஃபைல் போயிட்டு இந்த எல்லை எலமெண்ட்டுக்கு கிளிக் ஆக்ஷன் நடக்கும்போது நம்ம அந்த ஈவெண்ட்டை எமிட் பண்ண போகிறோம். ஓகே, இதை கிளிக் பண்ணும்போது ஸோ கிளிக் ஈவெண்ட் நடக்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட திஸ் டாட்
ஆன் செலக்ட் அப்படின்ற ஈவெண்ட் எமிட்டர் எடுத்து எமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும், அந்த எமிட்டர் நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகே, கொடுத்துட்டு இந்த எமிட்ன்ற மெத்தடுக்குள்ளே நம்ம பேராமீட்டராக ஒரு வேல்யூ பாஸ் பண்ணோம். அதுதான் நம்ம ஆக்சுவலி நம்மளோட பேரண்ட்டுக்கு எமிட் பண்ண போகிற வேல்யூ. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரிங்காக தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், நான் இதை இந்த மாதிரி டெலீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ராக்கெட் போடுறேன். உங்களுக்கு இங்கே பாருங்கள் எமிட்டோட வேல்யூ ஸ்ட்ரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கான். ஓகே, இப்போ நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம், இந்த கேட்டகரி நேமே தான் பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த கேட்டகரி நேம் அப்படியே எடுத்து இங்கே இந்த மாதிரி நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, இனி இதை ஹவர் பண்ணும்போது கர்சர் நமக்கு இந்த மாதிரி தான் வருது இல்லையா, பட் அதுக்கு பதிலாக நமக்கு பாயிண்டட் கர்சர் வேணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எல்லை எலமெண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன், கர்சர் பாயிண்டர் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ பார்த்தோம்னா பாருங்கள், உங்களுக்கு மவுஸ் உள்ளே போனோன்னா உங்களுக்கு கர்சர் இந்த மாதிரி பாயிண்டராக வரும். இப்போ நம்மளோட டேட்டாவை எமிட் பண்ணியாச்சு. இனி பேரண்ட்டில் இதை எப்படி ரிசீவ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ பேரண்ட் யார், கோர்சஸ் அப்படின்ற காம்பனன்ட். கரெக்டாக, ஸோ அங்கே போயிடலாம். இதோட HTML ஃபைலையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லைடரை நம்ம இந்த மாதிரி கால் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம டேட்டாவை உள்ளே பாஸ் பண்ணியிருந்தோம். இதுதான் இன்புட். ஓகே, ஸோ இன்புட் எப்படி பாஸ் பண்ணணுமோ அதேமாதிரி இதே இடத்துல தான் நம்ம அவுட்புட்டையும் வாங்கணும். ஸோ அவுட்புட் நம்ம எப்படி வாங்க போகிறோம் அப்படின்னா, அவுட்புட் வந்து ஒரு ஈவெண்ட்டாக தானே எமிட் ஆகும். ஜென்ரலி ஈவெண்ட்டை நம்ம ஆங்குலரில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டில் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். கரெக்டாக, எப்படி நம்ம சைல்டு காம்பனெண்ட்டில் கிளிக் அப்படின்ற ஈவெண்ட்டை நம்ம கால் பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், நமக்கு ஆட்டோமேட்டிக்லி சஜஷன்ஸ் வந்துருச்சு, அதில் இந்த செலக்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா செலக்ட் அப்படின்ற ஈவெண்ட் இந்த பர்டிகுலர் காம்பனெண்ட்டில் நடக்கும்போது நமக்கு டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டாவை நான் என்ன பண்ணணும்னு சொல்லி இதுக்குள்ளே டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபில்டர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னும் நம்ம டெஃபினிஷன் எழுதலை, சும்மா இப்போதைக்கு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாலர் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணிடுறேன். இந்த டாலர் ஈவெண்ட் அப்படின்றதுல தான் நமக்கு என்ன டேட்டா கிடைக்குதோ அந்த டேட்டா இருக்கும். ஓகே, ஸோ அதை வாங்கி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட பேரண்ட் காம்பனெண்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் இல்லை இல்லையா, இந்த ஃபங்க்ஷனை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இதோட காம்பனெண்ட் ஃபைல் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துறேன். இப்போ பார்த்தோம்னா இங்கே ஒரு எரர் வருது. அது என்ன எரர் அப்படின்னா ஈவெண்ட் அப்படின்றதுக்கு நம்ம டேட்டா டைப் கொடுக்கல அப்படின்னு வருது. நமக்கு தெரியும் நமக்கு கிடைக்க போகிற ஈவெண்ட் என்னவாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்கும். அதனால் நான் ஸ்ட்ரிங்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஈவெண்ட் ப்ராப்பராக கிடைக்குதான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ நான் ஒரு console.logல டாலர் ஈவெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம், அவுட்புட் பார்க்கலாம். இங்கே போய்ட்டு இன்ஸ்பெக்ட் கொடுத்துக்கிறேன், கன்சோல் போயிடலாம். இதில் இருக்க இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போது ஒரு கிளிக் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் கிடைக்குது. இதை கிளிக் பண்ணால் ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இந்த மாதிரி கிடைக்குது. கரெக்டாக, ஸோ இப்போ நமக்கு டேட்டா பேரண்ட்டுக்கு கிடச்சிருச்சு. இது மூலமாக இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், பேரண்ட்டில் இந்த அரேயை ஃபில்டர் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் இருக்கிற வேல்யூவை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம அடுத்து பண்ண போகிறது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது நமக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் கிடச்சிருச்சு இல்லையா, இந்த ஈவெண்ட்டோட நேமை வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் நமக்கு புரிகிற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி கேட்டகரின்னு வச்சுக்கலாம். இந்த console.log நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஆக்சுவல் அரே எங்கே இருக்குது, இதுதான் நம்மளோட ஆக்சுவல் அரே. அதை நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம அவுட்புட்டில் காமிக்க போகிறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே போய்ட்டு கோர்சஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்மகிட்ட ஒரு அரே இருக்கு இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்துகிட்டு இதுக்கு நான் நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபில்டர்டு கோர்சஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் எல்லா கோர்சஸோட வேல்யூவும் நம்ம வச்சுக்க போகிறோம். இதை தான் நம்ம டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். எப்படி டிஸ்ப்ளே பண்ண போகிறோம்னா இந்த கோர்சஸ்லேருந்து நமக்கு தேவையான வேல்யூவை மட்டும் ஃபில்டர் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டர் பண்ண கோர்சஸை மட்டும் நம்ம அவுட்புட்டில் காமிக்க போகிறோம். நம்ம ஃப்ரண்ட் எண்டில் ஃபார் லூப்பில் காமிக்க போகிறோம். ஸோ இது கிளியர் இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம், கோர்சஸ்க்கு எங்கே வேல்யூ கிடைக்குது, நம்ம கெட் ஆல் கோர்சஸ் மெத்தடுக்குள்ளே இங்கே வேல்யூ கிடைக்குது. இதுக்கு வேல்யூ கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், this டாட் ஃபில்டர்டு கோர்சஸ்க்கும் நம்ம மேலே இருக்கிற அதே வேல்யூவை கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த காம்பனண்ட் லோட் ஆகும்போது என்ன ஆகும், கோர்சஸ்லேயும் ஃபில்டர்ட் கோர்சஸ்லேயும் ஒரே வேல்யூ இருக்கும், அதாவது எல்லா வேல்யூஸுமே இருக்கும். ஓகே, இனி அதுக்கப்புறமா ஒரு பட்டனை அவங்க கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட வேல்யூவை ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா this டாட் ஃபில்டர்ட் கோர்சஸ் இருக்கு இல்லையா, இதோட வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னவா வைக்க போகிறேன் அப்படின்னா this டாட் கோர்சஸ் இருக்கு இல்லையா, அதில் நான் ஒரு ஃபில்டர் போட்டுட்டு இந்த ஃபில்டர் மூலமாக கிடைக்கிற ரிசல்ட்டை நான் இதில் ஸ்டோர் பண்ணி போகிறேன். ஓகே, இந்த ஃபில்டர் அப்படின்றது ஒரு அரேயில் டிஃபால்ட்டாகவே இருக்கிற ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த அரேயில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு ரிக்யர்மெண்ட் பேஸ் பண்ணியோ ஃபில்டர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஃபில்டருக்குள்ளே நம்ம ஒரு மெத்தடை கொடுக்கணும். அந்த மெத்தட் தான் என்ன விதத்தில் இந்த ஃபில்டர் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணும். ஓகே, ஸோ அந்த மெத்தட் நம்ம இப்போ எழுதலாம், ஒரு அனானிமஸ் மெத்தட். ஓகே, ஸோ ஒரு ஓப்பன் க்ளோஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் போட்டு
இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் ஒரு அனானிமஸ் மெத்தட். ஓகே, ஸோ இந்த அனானிமஸ் மெத்தட் எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த கோர்சஸ்க்கு ஒரு ஃபார் லூப் மாதிரி நடக்கும். ஓகே, ஸோ இந்த கோர்சஸை ஒரு ஃபார் லூப் பண்ணி ஒவ்வொரு ஐட்ரேஷனில் இருக்க வேல்யூவை இதுக்குள்ளே பாஸ் பண்ணும். அதை நம்ம கோர்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த கோர்ஸை எடுத்து உள்ளே கொண்டு போய் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம அவுட்புட்டில் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வேல்யூ உள்ளேருந்து என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த மெத்தட் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிடும். சப்போஸ் இந்த மெத்தட் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணாது. ஸோ இதுக்குள்ளே நம்ம எழுத போகிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். கண்டிஷன் என்னென்னா, இந்த கோர்ஸ் இருக்கு இல்லையா, கிடைக்கிற ஐட்ரேஷனில் இருக்கிற கோர்ஸ், அந்த கோர்ஸோட கேட்டகரி இருக்கு இல்லையா, அது == நமக்கு கிடைக்கிற இந்த கேட்டகரியான்னு பார்க்க போகிறேன். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் ஆகும், அப்படி இல்லைனா நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, இது ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷனை நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு ரிட்டர்ன் கொடுத்துறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும், இது ட்ரூவாக இருந்தால் ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு வரும், ஃபால்ஸாக இருந்தால் ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ட்ரூவாக ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கும், ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணலன்னா கோர்ஸை செலக்ட் பண்ணாது. ஃபைனலி ட்ரூவாக இருக்கிற எல்லா கோர்ஸஸையும் எடுத்து ஃபில்டர்ட் கோர்ஸஸில் செட் பண்ணிடும். இப்படி தான் ஃபில்டர் அப்படின்ற மெத்தட் நடக்கும். ஓகே, இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ஒரே ஒரு லைன் தான் இந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராக்கெட் தேவையில்லை, இந்த ரிட்டர்ன் அப்படின்ற நேமும் கீவேர்டும் தேவையில்லை. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லைன் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றனால இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடுறேன், இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கோர்ஸ் எடுத்துக்கும், இந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த கோர்ஸை எடுத்துக்காது. அவ்வளோதான். ஓகேவா, இங்கேயும் நம்ம ஒரே ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி விட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு இல்லையா, இனி இந்த ஃபில்டரை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்மளோட அவுட்புட் காம்பனண்ட்டில் இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்கோம்னா, நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவிலே கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட் நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம். இந்த இருக்கிற ஒவ்வொரு கார்டுக்கும் ஒரு காம்பனண்ட் நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த கார்டுக்கு தான் நம்ம லூப் போட்டு உள்ள வேல்யூவை பாஸ் பண்ணி விட்றோம், வேல்யூவை இன்புட்டாக பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே தான் என்ன பண்ணியிருக்கோம், கோர்சஸ்க்கு நான் லூப் பண்ணியிருக்கேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா கோர்சஸ்க்கு லூப் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபில்டர்டு கோர்சஸ்க்கு நான் லூப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபில்டர்டு கோர்சஸ்க்கு லூப் பண்ணி அப்படி கிடைக்கிற ஒவ்வொரு கோர்ஸையும் நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளே இன்புட்டாக பாஸ் பண்ணிடுறேன். அந்த இன்புட் என்ன பண்ணுவோம், அந்த கார்டுக்குள்ளே போய் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணிடுறேன். அவுட்புட் பார்க்கலாம். இப்போ பை டிஃபால்ட்டாக நான் எதையுமே கிளிக் பண்ணல, அதனால் என்ன ஆகும், அவ்வளோ கோர்சஸுமே உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சயின்ஸை மட்டும் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சயின்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் ஆயிடுச்சு. இது நான் ஃபினான்ஸ் கிளிக் பண்ணால் பாருங்கள் ஃபினான்ஸ் மட்டும் ஃபில்டர், மார்க்கெட்டிங், யூஎக்ஸ், டெவலப்மெண்ட், இந்த மாதிரி அந்தந்த கேட்டகரி உங்களுக்கு ஃபில்டர் ஆயிடுச்சு. ஓகே, இனி ஃபைனலி நம்மளோட ரெஃபரன்ஸ் வெப்சைட் போனோம் அப்படின்னா இதுக்கு கீழே அதர் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. அதேமாதிரி நம்மளும் ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ தட் இந்த செக்ஷனோட ஒர்க் அப்படியே நமக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு இந்த டிவ் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே நம்ம ஆல்ரெடி ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், பட்டன் காம்பனன்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பனன்ட் அந்த மாதிரி கால் பண்ணி விட்டுறேன். இதுக்குள்ளே நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணணும். இந்த பட்டன் காம்பனன்ட்கான வேல்யூஸை நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன, இதுக்கு என்ன நேம்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஸோ நேம் என்ன கொடுக்க போகிறோம், அதர் கோர்சஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, நேமுக்கு இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுக்க வேணாம், ஏன்னா ப்ராக்கெட் கொடுக்கும்போது இதுக்குள்ளே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ராக்கெட் கொடுக்கலன்னா நம்ம டேரெக்டாக ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நேம் கொடுத்தாச்சு. இன்னும் நம்ம சைஸ் கொடுக்கணும். ஸோ சைஸ் வந்து லார்ஜுன்னு வச்சுக்கலாம். இனி ஷேட் கொடுக்கணும். ஷேடு வந்து டார்க்னு வச்சுக்கிறேன். இனி அனிமேஷன் வந்து சர்க்கிள் அனிமேஷன் வச்சுக்கிறேன். இந்த பட்டனில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டைனமிக்காக ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பட்டனுக்குள்ளேயே நம்ம சைஸு, ஷேடு, அனிமேஷன் எல்லாத்தையும் நம்ம பேராமீட்டராக இன்புட் வாங்கிட்டு என்ன பேராமீட்டர் நம்ம கொடுக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பட்டனோட அவுட்புட் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த பட்டன் காம்பனண்ட்டில். இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான வீடியோ நான் மேலே லிங்க் பண்ணுறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட கோட் போகலாம். இப்போ இங்கே பார்த்தோம்னா கீழே அதர் கோர்சஸ் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இனி இதை சென்டரில் கொண்டு வந்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப் பட்டன் இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணி ஒரு டிவ்க்குள்ளே போட்டுட்டு இந்த டிவ்வுக்கு கிளாஸ் ஆட் பண்ணி ஃப்ளெக்ஸ் கொடுத்து ஜஸ்டிஃபை சென்டர் கொடுத்துட்றேன். ஸோ என்ன ஆகும்னா நமக்கு இது சென்டரில் வந்துடும். இனி இதுக்கு டாப்பில் கொஞ்சம் இடம் கொடுத்துடலாம். ஸோ மார்ஜின் டாப்பு நான் ஒரு 12 கொடுக்குறேன். இப்போது இந்த மாதிரி வந்துருச்சு. வேணால் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 16 கொடுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான், இந்த கோர்சஸ் அப்படின்ற செக்ஷன் கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்மளோட இன்னர் காம்பனண்ட்லேருந்து டேட்டாவை ஈவெண்ட் மூலமாக வெளியில் பாஸ் பண்ணி அவுட்டர் காம்பனண்ட்டில் அதை பேஸ் பண்ணி மேனிபுலேஷன் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.